பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் அன்பு உணர்ந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், வன்னியர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சக்தி பொடியாச்சியாக என் மீது சில அவதூறுகளை, குற்றச்சாட்டுகளை பரப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலையும் அவரும் தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். பாஸ்கருக்கும் இடையிலான இந்த கனிம வள கொள்ளை சம்பந்தமான விஷயங்களை உங்களிடம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி சந்திப்பு இந்த நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த திரு கொங்கு பிரேம்நாத் அவர்கள் தோகைமலை பகுதிகளில் கல்குவாரிகள் நடத்துபவரிடம் பணம் வசூல் செய்து கட்ட பஞ்சாயத்து செய்த வகையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது பாமகவுடைய தலைமைக்கு தெரிய வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். பின்பு பாமகவுடைய மூத்த வன்னியர் சங்க நிர்வாகி திரு டாக்டர் மணி என்பவர் மூலமாக இப்பொழுது கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற பிறகும் மீண்டும் அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் வெள்ளக்காம்பட்டி என்ற இடத்துல கிராவல் மண் கடத்துவதில் அவரும் அவருடைய கூட்டாளியும் பேசிய ஆடியோ பதிவை உங்களிடம் நான் இப்பொழுது காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் அவர் தன்னை ஒரு RSS காரன் என்று பட்டவர்த்தனமாக சொல்லி அந்த மணல் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்ட நபரை மிரட்டும் ஆடியோ இருக்கிறது. அதை உங்களிடம் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் அவர் தற்பொழுது காளியப்பனூர் மேட்டில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு வீட்டை புதுப்பித்து செய்து கொண்டிருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு அவருக்கு வருமானம் எப்படி வந்தது, பணம் எப்படி வந்தது? அவர் ஒரு குவாரியை பர்மிட் எடுத்தும் இன்னொரு குவாரி பர்மிட் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிடம் ஆதாரத்துடன் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திரு பிரேம்நாத் அவர்கள் என்னை அரசியல் வியாபாரி விபச்சாரி என்கிறார். அரசியல் வியாபாரி விபச்சாரி என்பது நானா அவரா என்பதை அவருடைய கேள்விக்கை விட்டு விடுகிறேன். அவர் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுகவினுடைய தற்போதைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொது நிகழ்வுகளை பார்த்தாலும், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். பாஸ்கர் அவர்களை பொது வழியிலே பார்த்தாலும் கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் மாமா என்று சொல்லி அவர்களை அரவணைத்துக் கொண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தன் பொருளாதாரத்தை வளர்த்துவதற்காக அவர் எப்படியெல்லாம் நடித்துக் கொண்டிருக்கார் என்பது அனைவருக்குமே தெரியும். அதைவிட பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை சிறிதும் மதிப்பில்லாமல் நடத்துவோர் என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் எல்லாம் அவரை கேள்வி கேட்க வேண்டும். அவர் ஒரு முழு நேர குடிகாரர் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். திடீரென்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்துவதும் அதை ரத்து செய்வதும் அவருடைய சராசரி பழக்க வழக்கங்கள் ஒன்றாகிவிட்டதனால் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அவரை கேட்க வேண்டும். அவர் சொல்கிறார், காவிரி தாயின் வயிற்றை கிழித்து மணல் கொலை நடைபெறுகிறது என்று. ஏன் அவருடைய மாமா மதிப்புமிக்க எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த போது லாரிகளிலும் டாரஸ்களிலும் மணல் காவிரி மணல் எடுத்து கொண்டு கேள்வி கேட்டிருப்பாரா? அதிமுக ஆட்சியில தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாம 16 டயர் வண்டியில இங்கிருந்து காவிரி ஆற்று மணல் மரியாதைக்குரிய தம்பித்துறை MP அவருடைய கல்லூரிக்கு கிருஷ்ணகிரி சேர்ந்தது. அப்பொழுது இந்த கேள்வி கேட்டிருக்கலாம் அல்லவா? அவர் அரசியல் லாபத்திற்காக தேவைக்கு தகுந்த மாதிரி பேசுவார் என்பதை உங்களிடம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் கரூர் ராயூர் பகுதியில சக்தி காலேஜ் கிட்ட அவர் ஒரு லாரி ஷெட்ல அவருடைய நண்பர் திரு விக்னேஷ் என்பவர் பெயர்ல பர்மிட் இல்லாமல் மணல் கொட்டி ஸ்டாக் பாயிண்ட் வைத்திருந்தாரா இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதனால் அவர் மற்றவரை விமர்சனம் செய்வதற்கு முன்னதாக தன்னுடைய முதுகை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் இந்நாள் அதிமுகவுடைய மாவட்ட செயலர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுடன் இவர் இணைந்து மக்களுடன் சேர்ந்து அருள்மிகு பாலதண்டாயுதபாணி வெண்ணைமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களும் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டு இவர் தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களிலே இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டது பொது சேவைக்காகவா அல்லது இவர்கள் அந்த சொத்துக்களை அபகரித்து வைத்ததை காப்பாற்றிக் கொள்வா? மரியாதைக்குரிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் வாயிலாக இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் விவரங்களை நான் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் மணிவேல் மருதாயி கோயில் நிலங்களில் அவர் ஆக்கிரமித்து அங்கு லாரி செட் வைத்திருந்தார். அதை எடுத்துவிட்டு இப்பொழுது வேறு சில இடங்களிலே எங்கெங்கு வெண்ணைமலை முருகன் கோயிலுடைய சொத்துக்களிலே அவருடைய வாகனங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார், ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் என்பதை கூடிய விரைவில் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் மத்தியிலே ஆதாரத்துடன் நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
கடந்த வாரம் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பில் கரையோர வாழ் மக்களும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சார்பில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 300 யூனிட் மணல் இருப்பு, திருட்டு மணல் இருப்பதை நாங்கள் ஆதாரத்துடன் கண்டுபிடித்து, நீங்கள் பத்திரிகை தொலைக்காட்சி என்பது எல்லாமே அதை நீங்கள் வெளியிட்டீர்கள். வருவாய்த்துறையும் மாவட்ட காவல்துறையும் அந்த மணலை 300 யூனிட் மணலை பறிமுதல் செய்து கிட்டத்தட்ட ஒரு வாரமான நிலையில அவர் மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய மனைவியின் மீதும் அவர் பகுதி செயலாளர் தனபால் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்து மாவட்ட காவல்துறை ஒரு வார காலம் ஆகியும் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடிப்பதை நான் கரையோர வாழ் மக்களின் சார்பாகவும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சார்பாகவும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஏன் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு காரணத்திற்காக காவல்துறை அஞ்சுகிறதா? மாவட்ட நிர்வாகம் அஞ்சுகிறதா? சட்டத்திற்கு உட்பட்டு இவர்கள் மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பத்திரிகை தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய கிழக்கு மாவட்ட செயலர் திரு பிரேமநாத் அவர்கள் கரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய திமுக பிரமுகர் ஒருவருடைய லாரிகளையும் டிப்பர்களையும் வாடகைக்கு எடுத்து டிராவல் மண் ஓட்டிவிட்டு அதை ஆதாரமாக வீடியோ ஆடியோ ரெக்கார்டு எடுத்து வைத்துக் கொண்டு அவரை மறுபடியும் மிரட்டி அவரிடம் பணம் கேட்டு வருவதாக தற்போது அவர் மீது ஒரு புகார் எழுந்துள்ளது. அதுவும் கூடிய விரைவிலே உங்களுக்கு அடுத்த பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுடைய சந்திப்புல ஆதாரத்துடன் நான் உங்களிடம் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த முன்னாள் அமைச்சர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலர் திரு பிரேமநாத் அவர்களும் கனிம வள கொள்ளைக்கு எதிரானவர்கள் என்ற போக்கிலும் சமூக ஆர்வலர்கள் போன்ற போக்கை தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருந்தார்களே, ஆனால் அவர்களுடைய உண்மை முகத்தை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் 300 யூனிட்டுக்கு மேல் நாங்கள் கரூர் மாவட்டத்துடைய வருவாய்த்துறையும் மாவட்ட காவல்துறையும் கண்டுபிடிச்சு பறிமுதல் செய்த பிறகு இது போன்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அதிமுகவுடைய மாவட்ட வழக்கறிஞர் சார்பா நீங்க சொன்ன கேள்வியை கேட்டாங்க. அதற்கு மாவட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு இவங்க வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஆதாரத்தை அனுப்ப சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. அந்த இடத்துல அது மாதிரி இருந்தா மணல் இருந்தா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார். இவர் ஆய்வு செய்த போது அது மாதிரி மணல் அந்த இடத்துல இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். இருந்தால் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல ஆக போகுது. பறிமுதல் செய்த வழக்கு பதிவு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கண்டிச்சு தான் நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறேன். அதனால அது குறித்து நீங்க மீண்டும் தகவல்கள் வேண்டும் என்றால் காவல்துறை தான் கேட்டுக்கணும் சகோதரர். அதே போல ஒரே ஒரு விஷயம், நீங்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமான செய்தியாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் இந்த நேரத்தில் இறுதியாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நான் அதிமுகவினுடைய இந்நாள் மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் பாமகவினுடைய கிழக்கு மாவட்ட செயலர் திரு பிரேமநாத் அவர்கள் மீது மட்டும் குற்றச்சாட்டு சொல்கிறேன் என்பதற்காக திமுகவினுடைய ஆதரவாளர் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. என்னிடம் நிறைய பேர் பத்திரிகை தொலைக்காட்சி கேட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர் மாவட்டம் மண்மங்கலம் பகுதியில நெரூர் தென்பாகம் நான் வசிக்கக்கூடிய பகுதியில நமுட்டு மண் பர்மிட் வாங்கி கரூர் பகுதியினுடைய கிழக்கு ஒன்றிய செயலர் திரு முத்துக்குமாரசாமி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் நமுட்டு மண் பர்மிட் வாங்கி மணல் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதையே அந்த தலைமைக்கு நான் தெரிவித்து மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுத்த பிறகு அந்த குற்றச்செயல் அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டது. அவர் பர்மிட் வாங்கி அவர் சம்பந்தப்பட்டவர்கள் நம்மட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அது போல இங்க காவிரி ஆற்றில் மணல் எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க மாட்டு வண்டியில. அதற்காக அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கிற வகையில் இவர் இறங்கி முற்றிலுமாக அழித்தொழிக்கணும்னு நினைச்சதுனால மட்டும்தான் அவர் விட நாங்கள் முற்றுகையிட்டோம். அவரை நாங்கள் சிறைப்பிடித்தோம். மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மணல் அள்ளி கொண்டாந்து கட்டுமான தொழில் அத்தியாவசிய தொழிலுக்கு மேட்டில் போட்டாங்கன்னா அந்த மணலை வெளியில் எப்படி கொண்டு போக முடியும்? இப்போ திருப்பூர் மாவட்டத்துல இருந்து உங்க உறவினர் ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு மணல் கேட்டாருன்னா மணல் எப்படி லாரிகள் மூலியமா கொண்டு போக முடியும்? அதனால நாங்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தான் மணல் ஆடுறாங்க. அதை தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிற மொழியை எங்களுக்கு திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் யாரும் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. நான் ஒரு சமுதாய அமைப்புடைய தலைவராக இருந்தாலும் அனைத்து சமுதாய மக்களுக்காகத்தான் பேசுகிறேன் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.